ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ப்ரொனோனு, வெர்பு, லாங்குவேஜ் ஆஃப் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டும் 8th ஸ்டாண்டர்டில் ரொம்ப முக்கியமானது. மேத்ஸில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதனால் புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்டெட் இங்கிலீஷ் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புக்கில் என்ன இருக்குதோ அந்த கண்டென்ட்டும் அது கூட எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த டிஎன்டெட்டில் அந்த எப்படி கேட்பாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி புக்கு இது என்னவோ அது அப்புறம் கொஷின் ஏரியா எப்படி இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி ரொம்ப டீப்பான இதெல்லாம் கிடையாது. டீப்பாக நம்ம கிராமரில் ரொம்ப டீப்பாலாம் போகிறதில்ல. புக்கில் என்ன இருக்கோ அந்த டெஃபினேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸு, அப்புறம் புக் எக்ஸசைஸ், இது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொனோன் இஸ் a word used instead of a noun. இதெல்லாம் டீச்சர்ஸு, நம்ம டீச்சர்ஸ், பிஎட் டிஎட் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க தான். அதனால் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம குயிக்காக 6 to 10th வரைக்கும் எல்லா கிராமட்டிக்கல் பாயிண்ட்டும் படிக்கணும். அதுக்காக குயிக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். ப்ரொனோன் இஸ் a word used instead of a noun. ப்ரொனோன்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது தான் ப்ரொனோன் இஸ் a word used instead of a noun. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங், ஷி வாண்ட்ஸ் டு கோ டான்ஸ் ஸ்கூல். ஷோபான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அது நெக்ஸ்ட்டு ஷீ வந்திருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. த வேர்ட் ஷீ ரீப்ளேசஸ் த நவுன் ஷோபா, ஸோ த வேர்ட் ஷீ இஸ் எ ப்ரொனோன். ஷீ ப்ரொனோன் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஷோபாவுக்கு பதில் திரும்ப ஷோபான் வராமல் அந்த ஷீ வந்திருக்கு. இதுதான் ப்ரொனோன். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன், நவுனுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் ஆகி யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனோன். அடுத்தது பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ரொனோன், ஆப்ஜெக்ட் ப்ரொனோன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனோன். இதுக்கு கீழே டெஃபினேஷன் இருக்கும். அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு இந்த டேப்லெட் பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ரொனோன். எ சப்ஜெக்ட் ப்ரொனோன் இஸ் எ பர்சனல் ப்ரொனோன் யூஸ்டு தட் இஸ் யூஸ்ட் அட் த சப்ஜெக்ட் ஆஃப் ஏ வர்பு. நம்ம வர்புக்கு அந்த வர்பு எப்படி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த சப்ஜெக்ட் ப்ரொனோன். சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற the subject of a verb that is used as the subject of a, இந்த மாதிரி ஒரு இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களா, the subject of a verb, இந்த மாதிரிலாம் இந்த மேட்ச்சில் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸு. அதுக்கப்புறம் இல்லைன்னா சூஸ்லேயும் கேட்பாங்க. சப்ஜெக்ட் ஆஃப் ஏ வர்புன்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட ஒவ்வொரு ப்ரொனவுன் டைப்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நல்லா படிச்சுக்குங்க. எ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் எ பர்சனல் ப்ரொனவுன் தட் இஸ் யூஸ்ட் அஸ் எ சப்ஜெக்ட் ஆஃப் எ வர்பு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா சாதாரணமாக ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட் இது எல்லாமே சப்ஜெக்டில் வரும். இது ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்க்கும்போது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், இது எல்லாமே. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஷி இஸ் மை பிரன், இட் இஸ் மை டாக், தே ஆர் ரீடிங், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கூட இதில் எது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுதுன்னு நான் சென்டென்ஸ் கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் லாஸ்ட்டாக வருது. இது சப்ஜெக்ட் வருது, அடுத்தது ஆப்ஜெக்டாக லாஸ்ட்டாக தானே வரும். அதான் ஆன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது. ஆன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் ஏ டைப் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன் தட் ரீப்ளேசஸ் எ நவுன் வித் ஆன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற ரீப்ளேசஸ் எ நவுன். நவுன் எப்படி வருது, ஆப்ஜெக்டாக வித் ஆன் ஆப்ஜெக்ட் கூட. ஆன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் ஏ டைப் ஆஃப், இது ஒரு ப்ரொனவுன் டைப்பு தட் ரீப்ளேசஸ் எ நவுன் வித் ஆன் ஆப்ஜெக்ட். மீ, ஆஸ், யூ, ஹிம், ஹேர், ஈட், தே. இதுலேயும் சப்ஜெக்ட் ப்ரொனவுனே யூ வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனே யூ கொஞ்சம் பார்த்துங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ, ஹி கால்டு தம், ஐ வில் கிவ் யூ எ புக். இந்த பர்சனல் ப்ரொனவுனுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ரீப்ளேசஸ் எ நவுன் வித் அன் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தட் இஸ் யூஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் ஏ. சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு சப்ஜெக்ட் ஆஃப் ஏ வர்பு. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு எ நவுன் வித் ஆன் ஆப்ஜெக்ட். எ நவுன் வித் ஆன் ஆப்ஜெக்ட் வர்றது என்னென்ன வேர்டுனா மீ, ஹேஸ், யூ, ஹிம், ஹேர், இட், தெம், இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் முடிச்சு. அடுத்தது பார்த்துக்கோம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரொனவுன் பார்த்துருவோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. இது மை ஷர்ட் இஸ் கிரீன், மை, யுவர், ஹேர், அவர், இது மாதிரிலாம் இருக்குல்ல, இதுதான் பொசசிவ். என்னுடையது, என்னுடைய பொசசிவ்னா என்னுடைய என்னுடைய
இது மாதிரி வரதுலாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை ஷர்ட் இஸ் க்ரீன், யுவர் புக் இஸ் நியூ, ஹேர் டாக் இஸ் ஸ்மால், அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. இந்த மாதிரி வந்துருக்கலாம். மை, யுவர், ஹேர், அவர் இந்த மாதிரிலாம் வருது பொசசிவ் அட்ஜெக்டிவ். டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு, அது என்னோடது, பிலாங்ஸ் டு சம்திங், பிலாங்ஸ் டு ஏதாவது நம்மளோடது அப்படின்னு சொல்கிறது. சம்திங் பிலாங்ஸ் டு சம்மடி, சம்திங் பிலாங்ஸ் டு சம்மடி பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதுதான் அட்ஜெக்டிவ். அது மை, யுவர், ஹேர், அவர் இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பொசசிவ் ப்ரொனவுன். டு ரீப்ளேஸ் தி பொசசிவ் அட்ஜெக்டிவ். வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் ரீப்ளேஸ். பொசசிவ் ப்ரொனவுன்னா வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு ரீப்ளேஸ் ஆகுறது தான் பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லியிருக்காங்க. டு ரீப்ளேஸ் தி பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ வந்து மைன்னு வந்திருக்குல்ல, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, வந்து மைனா மைன்னு மாறும். நியூ புக் இஸ் யுவர், ஸ்மால் டாக் இஸ் ஹேர்ஸ், நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். எங்களுடைய நாய்ஸி பேர்டு எது, அந்த அந்த க்ரீன் ஷர்ட், அந்த பச்சை கலர் ஷர்ட் வந்து என்னுடையது. அது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மை ஷர்ட் என்னுடைய, அது என்னுடைய ஷர்ட் வந்து க்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பச்சை மை ஷர்ட் இஸ் க்ரீனா வந்து என்னுடைய ஷர்ட் வந்து க்ரீன் கலர் சொல்லியிருக்காங்க. இது வந்து வந்து பச்சை கலர் சட்டை என்னுடையது, என்னுடையன்னு வரும். அது வந்து இங்கே வந்து மை வந்தால் என்னுடைய, மைன் வந்தால் என்னுடையது. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரொனவுனுக்கும், மைக்கும் மைனுக்கும் என்ன ஆகுதா அதை பார்த்துக்கிட்டீங்களே, மற்றதெல்லாம் நமக்கு தானாக வந்துடும். நியூ புக் இஸ் யுவர்ஸ், ஸ்மால் டாக் இஸ் ஹேர்ஸ், நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இப்போ நம்ம அந்த டேப்லெட் காலத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன். வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நீங்கள் வந்து இதை சப்போஸ் மேட்ச்சில் வர மாதிரி எனக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன். இது நல்லா பார்த்துங்க. இது மீ, ஆஸ், யூ, தெம், ஹிம், ஹேர், இட் இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். பொசசிவ்னா மை, அவர், அவர்ஸு, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹேர், இட்ஸ் இது எல்லாமே பொசசிவ் அட்ஜெக்டிவ். இங்கே பார்க்கும்போது பொசசிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது மைன்னு, அவர்ஸ் வந்து மோஸ்ட்லி எஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அவர்ஸு, யுவர்ஸு, ஹிஸ், ஹேர், இட்ஸ். இட்ஸ்னால் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இட்ஸ் வருது, பொசசிவ் ப்ரொனவுன்ஸும் இட்ஸ் வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா படிச்சிங்க, நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து வர மாதிரியே வந்து மேட்ச்சில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே வந்து புக் எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பாலு வந்து 2 இடத்துல வந்திருக்கு. அதனால் என்ன, ஐ கேவ் ஹிம், வந்து இந்த இடத்துல ஹிம் வரும். மிஸ்டர் பாலு இடத்துல கேவ் அண்ட் கேவ் ஹிம் வரும். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டஸ் நாட் ப்ளே கம்ப்யூட்டர். திரும்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ் வராது. கம்ப்யூட்டருங்கிறது ஒரு வந்து அது தேடுது, அதனால் இட்டு வரும். இட்டு வெரி ஆஃபன் வரும். மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி பட் மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. மை ஆண்ட்டுங்கிறது ஷீ, அது ஷீ ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. அந்த வந்து ப்ரோனவுன் வந்து ஷீ வரும். அது நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட், திரும்ப வராது. அவர் வந்து நீல் வந்து ஹீங்கிற வந்து ப்ரோனவுன் தான் நெக்ஸ்ட் வரும். ஹீ லேண்டட் ஆன் தி மூன் இன் 1969. He helped the old lady. He gave the old lady some food. He gave her. வந்து அவர் லேடிங்கும் போது ஹேர், சம் ஃபுட்டுன்னு வரும். அடுத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் வருது. நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. இது வந்து ஒரு இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீல் ஆம்ஸ்ட்ராங் எந்த இயர் பிறந்தாருன்னு சும்மா கூட டூ யூ நோ மாதிரி கேட்கலாம். நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து லேண்டட் இன் த மூன் 1969. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம கிராமட்டிக்கல் தான் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கும் போது அதையும் நம்ம பார்த்துங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930, வந்து லேண்டட் த மூன் 1969. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை பென் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை கொடுத்துருக்காங்க. மை கொடுத்தாலே என்னது, பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை என்னோடது. இதை வந்து பொசசிவ் ப்ரோனவுன் மாற்றணும். திஸ் இஸ் மைன் பென் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மை பென் இஸ் மைன் வரும். மை பென் இஸ் மைன் வந்து பார்த்துங்க. இஸ் மை வந்து மை பென் இஸ் மைன் வரும். ஹேர் பர்ஸ் இஸ் ஸ்மால் வருது. ஸ்மால் பர்ஸ் இஸ் ஹேர்ஸ்னு வரும். அவர் ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் வுட்னு வரும். வந்து வுட் ஹவுஸ் இஸ் மேட் பை அவர்ஸ்னு வரும். மை புக் இஸ் நியூன்னு வருது. நியூ புக் இஸ் மைன். மை வந்தால் மைன் வந்துடும். ஹிஸ் பைக் இஸ் ரெட்னு வருது. ரெட் பைக் இஸ் ஹேர்ஸ்னு வரும். ஹேர்ஸ்னு வரும். அந்த இது மேலே அப்போஸ்ட்ரோபி போட்டு அந்த ஹேர்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த டேப்லர் காலத்தோட
வந்து டேப்லெட் காலம் தான் முக்கியம். அந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்துங்க. அதை கூட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதோட வந்து டெஃபினேஷன்ஸும் பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த அந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்கும்போது வர்பு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. வர்பு இஸ் ஏ ஆக்ஷன் வேர்டு. இது வர்பு இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஆன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இது வந்து டிரான்சிட்டிவ் வர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வர்புன்னு கொடுத்துருக்காங்க. வந்து டிரான்சிட்டிவ் வர்புனா வந்து எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித் ஆன் ஆப்ஜெக்ட்னா டிரான்சிட்டிவ். The object of a transitive verb can be noun, pronoun or a clause or phrase. The object of a transitive verb. The transitive verbs are verbs that express on அந்த ஆக்ஷனை வந்து எப்படின்னா ஆப்ஜெக்டோட சொல்கிறது தான் வந்து டிரான்சிட்டிவ் வர்ப்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் எ டிரான்சிட்டிவ் வர்ப் கேன் பி, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா வந்து நவுன், ப்ரோனவுன் ஆர் ஏ நவுன் கிளாஸ் ஆர் ஏ ஃப்ரேஸாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிற ஒரு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க, அடுத்து நவுன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஐ த்ரூ த பால். இதில் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? இந்த டிரான்சிட்டிவ் வர்பு கூட ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஐ த்ரூ த பால். நவுன் அந்த ஐ த்ரூ த பால் நவுன் அஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாலுங்கிறது ஆப்ஜெக்ட். வி பீட் தெம், ப்ரொனவுன் ஆஸ் ஆப்ஜெக்ட். வின்னு கொடுத்துருக்காங்க. வி பீட் தெம். இந்த தெம்மை தான் அந்த ப்ரொனவுனுங்கிற இதில் சொல்கிறாங்க. ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். இது வந்து நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஐ திங்க் தட்டுங்கிறது நவுன் கிளாஸ். இது மாதிரி வந்து எதுன்னு கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துங்க. ஐ த்ரூ த பாலுங்கிறது நவுன் அஸ் ஆப்ஜெக்ட், வி பீட் தம்ங்கிறது ப்ரொனவுன் ஆஸ் ஆப்ஜெக்ட், ஐ திங்க் தட்ங்கிறது யூ ஆர் கரெக்டுங்கிறது நவுன் கிளாஸ். இது மாதிரி இந்த வந்து டிரான்சிட்டிவ் வர்ப்ஸுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு எக்ஸ்பிரஸ் அண்ட் வித்தவுட் ஆன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்து வர்றது தான் இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு. வந்து ஐ ரன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரன் இன் தி ரேஸ். இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆன வித்தவுட் ஆன் ஆப்ஜெக்ட் தான் இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப்ஸ். வந்து ஆக்ஷன் வித் ஆன் ஆப்ஜெக்ட், இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு வித் ஆன் ஆப்ஜெக்ட், வித்தவுட் ஆன் ஆப்ஜெக்ட். இந்த டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்க்கும் உள்ள வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துங்க. அடுத்து பார்க்கும்போது ஒரு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்க்குறோம். லாங்குவேஜ் செக் பாயிண்டில் கடைசியாக பார்த்துக்கலான்னு பார்த்து சரி இப்போயே பார்த்துடலாம். இந்த புக்கு அடுத்ததே வந்துடுது, அதனால் பார்த்துடலாம். ஐ கேனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர். ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். இது வந்து இன்கரெக்ட். வந்து கோப்புங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கேட்குறாங்கன்னா ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு வந்து இந்த கோப்புங்கிற யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து கரெக்டான சென்டென்ஸ்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் ஏரியா கண்டிப்பாக வருது. எல்லா லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ கேனாட் கோப் அப் வித் ப்ரெஷர், ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். The meaning of cope is to manage. Cope is followed by the preposition with and never followed by up. இது வந்து கோப் வந்து அப்போ வந்து ஃபாலோட் பண்ணி வராது. வந்து இதுக்கு வந்து என்னது வித்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். என்னால் இதை தாங்கிக்க முடியவில்லை. த மீனிங் ஆஃப் கோப் இஸ் டு மேனேஜ். வந்து என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியல. கோப்புங்கிறது அதோட மீனிங் என்னென்னா மேனேஜ். கோப் இஸ் ஃபாலோடு பை தி ப்ரிப்போசிஷன் வித் அண்ட் நெவர் ஃபாலோடு பை அப். இதுதான் இதில் உள்ளது. இது வந்து வித்து தான் யூஸ் பண்ணும். வந்து கோப் கூட வித்து யூஸ் பண்ணும், அப்பு வராது. அதுதான் வந்து கோப்னா வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது தான் இதோட மீன்ஸ். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து ஹி ஹேஸ் கிரே ஹேர்ஸ்ன்னு வருது. ஹி ஹேஸ் கிரே ஹேர். வந்து ரைட்டான சென்டென்ஸ் பார்க்கும்போது கரெக்டு வந்து ஹேர் தான். இதில் என்னென்னா இந்த ஃப்ளூரல் ஆல் த ஹேர்ஸ் ஒன்ஸ் ஹெட் considered uncountable and so hairs is almost always incorrect. hair அதுதான் முடியல தான் இருக்குது. அது வந்து ஒன்ஸ் ஹெட்டு தான். அது வந்து ஹேர்ஸ்னு வராது, ஹேர் தான் வரும். நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க. இதை வந்து ஹேர்னு வந்தால் ஹேர் வந்தால் நீங்கள் வந்து ஹேருங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வாட் இஸ் அ டைம் யுவர் வாட்ச். வாட் இஸ் அ டைம் பை யுவர் வாட்ச். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட். யுவர் வாட்சுங்கிறது இன்கரெக்ட். வந்து பை யூஸ் பை டு ஆல்சோ வந்து டைம் வந்து குறிக்கிறது எது யூஸ் பண்ணும்போது அது வந்து பை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ டைம் பை யுவர் வாட்ச். டைமை வந்து மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா யுவர் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது, பை தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பை டு ஆஸ்க் டைம். யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட். யூஸ் பை டு ஆஸ்க் டைம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த வீடியோவில் வந்து ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம்.
அடுத்தது வந்து டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் பார்த்து அடுத்தது சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா பார்த்துங்க. அந்த கோப்பு ஹேர்ஸ் இதில் வந்து கோப் வித்து அந்த ஹேர் வரும். அடுத்தது யூஸு பை யூஸ் வந்து டைமுக்கு பை. இது இவ்வளோ தான் இதில் இருக்க வந்து கரெக்டான வந்து பாயிண்ட்டுங்கிறது. இந்த இதில் வர இந்த வீடியோவில் வர 3த்துலையும் இதுதான் பாயிண்ட்டு. நல்லா படிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறையா அந்த டிஎன்டெட் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.